5 6 கரெக்டாங்க 5 6 7 இந்த தேதியில மாநாடு தர்மபுரியில நடக்க போகுது. அதை ஒட்டி சென்னையில இருந்து விபிசி அது என்ன ஸ்வீட் கடையில கிடைக்கிற ஸ்வீட் மாதிரி சொல்லி கிடக்குறான் நிறைய பேர். நம்ம ஆளு அவன் விபிசிய பார்த்தே இருக்க மாட்டான். ஆனா அந்த பேரு மட்டும் எல்லாருக்கும் தெரியும். அதிரும் நிர்வாகம் அரசு அதிரும் உணர்வா நிக்க செங்கொடிகாரனுக்கு அந்த விபிசியினுடைய பேரால இந்த கலைக்குழு பயம் பண்ணி போங்கப்பா பூரா தமிழ்நாடு பூரா சுத்திட்டு வாங்க சொல்லுங்க. தம்த்து போய் கிடக்குறான். நம்த்து போயிருக்கான். தொழிலாளி பூரா நம்த்து போய் கிடக்குறான். ஆமா, கொஞ்சம் கதகதப்பை ஏத்திட்டு வாங்க தட்டு அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. நாமெல்லாம் வந்திருக்கிறோம். என்னத்துக்கு வந்தங்கிற செய்தியை சொல்லணும்ல. ஆமா, எல்லா இடங்களையும் இந்த போட்டுக்கிட்டே வர்றோம். பார்த்தா ஜனங்களா கூடுது. டெர்மினஸ்ல கூடுது. ஆமா, ஜனம் கூடுறாங்க. இங்க டெப்போல என்ன சொல்லணுமோ அதை சொல்லணும். சொல்லுங்க. இங்க பார்த்தா வெறிச்சோடி கிடக்குது. சுடுகாடு மாதிரி கிடக்குது. ஆளே காணோம். ஒருத்தர் கூட காணோம். ஆனா எங்கிட்ட போல பார்த்தா எப்பவுமே ஆள் இருப்பான். எப்பவுமே ஆள் இருப்பான். இப்படி விட்டீங்கன்னா ஏதாவது தூக்கிட்டு போயிட போறாங்க. ஊட்டிய முச்சமா வீட்டுக்கு போனோமா இருந்தீங்கன்னா டெப்பாவை எல்லாத்தையும் தூக்கு போவான். டயர் எடுத்து போவான். எதை வேணா எடுத்து போவான். அந்த செக்யூரிட்டி கார்டு வராரு பாரு, அப்படியே கிங் காங். ஆமா, அவர் அப்படியே ஓடி போய் எல்லாத்தையும் புடிச்சிடுவாரு. ஆமா, அவர் எடுத்து வைக்கிறாரு படம் பூராத்தையும். ஆமா, என்ன ஆக போறீங்களோ தெரியல நீங்களாம். அவர் எத்தனை வைக்கிறாரு படத்தை. எத்தனை எல்லாருக்கும் போட்டு காட்டு. இதுல இங்க செய்தி சொல்றேன் பாத்தியா, அது பூரா காட்டு. என்ன சொன்னாங்க, 93ல நான் அப்பாயின்மெண்ட். நான் வேலைக்கு சேர்றப்போ எங்க டெப்போல எப்பவுமே 5 பேர் 10 பேரு அங்கேயே கிடப்பான். ஆமா, அவன் பூரா பேரு ரிட்டையர் ஆனவன். அப்படி சொல்லி ஆமா, வீட்டுக்கே போக மாட்டான். இந்த போக்குவரத்து தொழிலாளிய பொறுத்த வரைக்கும் அவனுக்கு பூராமே இந்த பஸ்ஸும் இந்த டெப்போவும் தான். அவன் வீடு இங்கதான். அவன் முழுசும் இங்கேதான். அவன் ரிலிவரி, அவன் செக்யூரிட்டி, அவன் ரூட்டுக்காரன், அவன் டெப்போக்காரன், அவன் கார்பரேஷன்காரன், அவன் செக்ஷன்காரன், பூராமே இங்கேதான். ஆமா, இவன் இங்கே கால் தடல்ட்டு ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு போய் என்ன பண்றது? என்ன பண்ண முடியும்? அங்க ஒண்ணும் கிடையாது. பணம் இல்லாம என்ன பண்றது? ஆமா, ரிட்டையர் ஆனா பொண்ணு புள்ள எதுவா இருந்தாலும் உன் கையில 10 பைசா இந்த அர்த்தம். ஆமா, 10 பைசா இருந்தா தான் உனக்கு மதிப்பாங்க. ரிட்டையர் ஆயிட்டு ஒண்ணும் இல்லாம அங்க வந்தீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அங்க ஒண்ணும் கிடையாது. பீடிக்கு வழி கிடையாது. பீடிக்கு வழி இல்ல. ஆமா, அவருக்கு நேரா கிளம்பி டெப்போக்கு வந்துருவாரு. இங்க கூட வேலை செஞ்சான் பாரு ஏற்கனவே. ஆமா, அவனை பார்த்து போறான் பாரு டியூட்டி கண்டக்டர் டிரைவர். ஆமா, ஒரு 5 ரூபா கூட, 5 ரூபா கூட, ஒரு 10 ரூபா கூட, 10 ரூபா கூட அப்படியே வாங்கி தின்னுபிட்டு அங்கேதான் கிடப்பான். அங்கேதான் கிடக்குறது. கேட்க மாட்டான். போன கேப்பாங்க. வேற வழி கிடையாது. ரிட்டையர் ஆயிட்டா அன்னைக்கு அவனுக்கு பென்ஷன் கிடையாது. பென்ஷன் கிடையாது. இத ஒரே அந்த டெப்போல மட்டுமல்ல, எங்க டெப்போல மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற டெப்போல, தமிழ்நாடு ஃபுல்லா இதான் நிலைமை. பிச்சைக்காரன் மாதிரி கிடக்குறான். இதுக்கு அவல நிலையா? சமூகத்தில் அவல நிலையா? காலத்துக்கும் உழைக்கிறான். அந்த தொழிலாளி ரிட்டையர் ஆனா ஒண்ணும் இல்லாம பிச்சைக்காரன் மாதிரி கிடக்குறான். அவனுக்கு ஒரு சமூகத்துல பாதுகாப்பு வேணும். 58 வயசு வரைக்கும் இங்க உழைச்சி இருக்கிறான். அவனுக்கு இறுதி காலத்துல ஒரு பென்ஷன் கொடுத்தா மரியாதையா வாழ்வான், நிம்மதியா சாவான். ஆமா, அப்படிங்கிற அடிப்படையில ஊன்றுகோல்னு ஒரு நாடகத்தை அன்னைக்கு போட்டு, ஊன்றுகோல் இதே விபிசி கலைக்குழு தான். நீங்க கிடையாது. அந்த விபிசி கலை பாதி சேர்ந்து போய் சேர்ந்தது. அந்த விபிசி கலைக்குழு ஊன்றுகோல்னு ஒரு நாடகத்தை தமிழ்நாடு பூரா எல்லா டெப்போலையும் போட்டு